ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களுடைய ஸ்பின்னிங் ஜேடி வந்துட்டோம்ல. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம புதுசாக வந்திருக்க அந்த பண்டல், அந்த ஃபுட்பால் பண்டல் தான் இருக்க போகிறோம், அந்த பேரோட பண்டல். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம டைரெக்டாக வந்துட்டு அந்த பண்டலை சுற்றுறது நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது, ஏன்னா ரொம்ப டோக்கன் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மந்த்லி போட்டு வந்துடலாம், போயிட்டு டக்குன்னு ஒரு போட்டு வந்துடலாம். சரி, ஓகே கைஸ், அப்படியே பார்க்குறோம். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும், சரிங்களா? நிறைய பேர் லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். சரி, வாங்க போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக கிரிமினல் போயிடலாம், அங்கே போய் சுற்ற ஆரம்பிச்சிடும். சரியா, ஃபஸ்ட்டு ஸ்பின் போட்டலாம் 90. டிங் 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 90 போட தரமாட்டான் ஒப்பனை வதிக்க தர்ணகாரன் என்றைக்கும் தந்ததே இல்லை நம்மளுக்கு இப்போ வரையும். போடு டோக்கன், அவ்வளோதான், 5 டோக்கனை குடிச்சு சைலண்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டான். சரி, ரைட்ரா, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பின் போடலாமா? போட ஒரு 90 நெக்ஸ்ட்டு. அதில் என்ன கொடுக்க போகிறான் டோக்கன் தான். நீ நக்கு செத்தப்பையில் நக்கு, அவ்வளோதான், நக்கிட்டே இருக்கணும். இப்போ 10 கொடுத்தான், 5 10ன்னு கொடுக்குறான். என்றைக்கு எவ்வளோ கொடுக்க போகிறான்னு பார்க்கலாம். சரி, ஓகே, சுற்றிட்டே இருக்கலாம், ஆடினே இருக்கிற மாதிரி சுற்றினே இருக்கலாம், சுற்றுன்னு. எப்போ தான் தர போகிறான்னு தெரில. போடு 10 டோக்கனு, சூப்பர்ரா. ஒரு 15 கொடுங்கடா, அவங்க புண்ணியமாக வரும் உங்களுக்கு. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க இப்போ இவ்வளோ? அடக்கடவுளே, இப்போ ஒரு 10 கொடு. பரவாயில்ல, 7 கொடுத்துருக்கான். அடங்க ஒப்பன் வதிக்க ஃபஸ்ட்டு 10 கொடுத்தேன்னு பெருமையாக பேசினா, அப்படியே டொக்குன்னு 7 கொடுத்துட்டானே. போடு 90. சுத்தமா சுற்று, அறுவலாம் சுற்று, என்னத்தான் சுற்று, போடு, அவ்வளோதான். இப்போ ஒரு 9. ரைட்ரா, முடிச்சு விட்டிங்களா கண்ணாக்காரா? உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்காக காசு செலவு பண்ணி போட்டு நக்கிட்டு தான் போகணும் இது வரையும், லாஸ்ட் வரையும் எனக்கு தெரிஞ்சு. சுற்றுன்னு சுற்றிட்டே இருக்கலாம் கைஸ், சுற்றினே இருன்ற மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அவ்வளோதான் கைஸ். 500 டைமண்டுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்கான்னு கரெக்டாக வந்துட்டு 100 டோக்கன் கொடுத்துருக்கான். ஓ அப்பா மவனே, உனக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன்டா, எங்களை வரி பிடுங்குற வரி இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணும் நக்கி பிடிப்பா பழகுது. பிடுங்கன்னு இப்படி பிடுங்குறியடா, கொஞ்சம் கொடுத்துட்றா. 20 போட்டோம், 2 கொடுத்துருக்கான். சரி, ஓகே, இப்போ ஒரு 90 போடலாமா? ஒரு பண்டல் எதனா வந்துட்டோம், அந்த பண்டல் வந்தால் கூட நல்லாயிருக்கும். இதில் ஒரு 20க்கு 1 தான், ஒன்றா கொடுக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பண்டலை கொடு பார்க்கலாம். ஒன்று புண்ணியமாக வட்டும்டா, ஒரு பண்டல் கொடுறா பைபிள. சுற்றுறேன், நெக்ஸ்ட் ஒன்றும் சுற்றுறேன், கொடுத்துரு. ஒரே ஒரு பண்டல் தான் கேட்குறேன், டக்குன்னு கொடு பார்க்கலாம். ஓடு, அதான் பார்த்தேன், சிங்கிள் சிப்பன் சுற்றிட்டு போடு கொடுத்துட்டான் பாரு, எல்லோ கலர் பண்டலு. ஆனால் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம். 200 டோக்கன் கொடுப்பான். போடு 200 டோக்கன் கைஸ். இதுக்கு மேலே நம்மளுக்கு எதாவது தேவையா? டைரெக்டாக போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு கையை பார்த்தேன், எதனா 500 டைமண்ட் 300 தான் கொடுத்துருக்கான். பார்த்தா 500 600 ஆமாம். இதெல்லாம் மனசுனே இல்லைடா, நீ சத்தியமாக சொல்கிறா, நீ எல்லாம் மனசுனே கிடையாதுடா. இப்படி பிடுங்குறியாடா, என்னடா பாவம் பண்ணோம் நாங்கள்லாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணப்பா, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? திரும்பி போட்டு என்ன கிடைக்க போகிறான்? டோக்கன் தான் கொடுக்குறான். நானும் 90 டோக்கன் எல்லாம் காசு காலி பண்ணிடலாம். டோக்கன் நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு பண்டில் வரும்போது எடுத்துக்கலான்ட்டு அவ்வளோதான். சுற்றிட்டு இருக்கோம், பார்க்கலாம் என்னத்தான் சுற்றுறதுன்னு தெரில. நானும் சுற்றுன்னு சுற்றுறேன், ஆனால் கொடுக்க மாட்டானே, கொடுக்கவே மாட்டான். பார்த்துக்கோங்க, அந்த ஒரு பண்டலே கொடுக்க மாட்டான். இருக்கிற எல்லாம் டைமண்ட் காலி பண்ணிடுவான், ஆனால் கொடுக்கவே மாட்டான். லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த டோக்கன் வச்சு தான் அந்த பண்டல் எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறது. இந்த மாதிரி தலையெழுத்து இருக்குது, அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டு 350 டோக்கன் எடுத்தேன், என்னால் முடியல அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு. காசு எங்கள் தாத்தா தரானான்ட்டு அவ்வளோதான். போயிட்டு வரலாம் அப்பலேன்ட்டு டேரெக்டாக போகிறோம். அந்த பண்டலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பலாம், சரியா? அவ்வளோதான், இப்போ போகலாம் அந்த பண்டலுக்கு. இது எங்கள் அப்பனை வதிக்க, இதெல்லாம் மனுஷங்கிட்ட நாய்ங்க சரில கர்ணகாரம் சரிவே இல்லை கைஸ். அவன் நம்பி யாருக்கு கேஸில் போட போகாதீங்க. நாங்கள் கண்டென்ட்டுக்காக திரும்பி நம்ம எடுத்துருவோம். இந்த பண்டலில் வந்துட்டு நமக்கு இது போடுற காசு திரும்பி வந்துடும். சரி, ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். 250 டைமண்ட் போடு. ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஒரு பேருக்காக 250 டைமண்டை செலவு பண்ணும். சரி, 250 டோக்கன். ஓ, கங்க்ராச்சுலேஷன் வேறு. ஏதோ இவன் கையோட கொடுத்த மாதிரி, ஏதோ 10 ஸ்பின்னை போட்டு கொடுத்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குறான். போங்கடா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைடா, சத்தியமாக சொல்கிறேன்டா. ஓரளவுக்கு தாண்டா லிமிட்டாக இருக்கணும், இந்தளவுக்கு செலவு பண்ணி சாவடிக்கிறீங்களாடா டே. ஐயோ கடவுளே, இப்பயே கண்ணை கட்டுது, இப்படி பண்ணுறான். இப்போ சொல்கிறாங்க, யாரும் வந்துட்டு அவ்வளோ வருத்தானா இல்லைன்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா ஏதோ நான் கண்டென்ட்காக எடுக்கிறோம், திரும்பி நம்மளுக்கு வந்துடும் இந்த கண்டல், சரிங்களா? சரி, ஓகே, அக்குப்பை பண்ணியாச்சு. திரும்பி போயிட்டு ஒரு ஸ்லாட்டை போய் அக்குப்பை பண்ணிட்டு பண்டல் எடுத்து காமிச்சிட்டு உங்களுக்கு அவ்வளோதான். போய் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுவோம். நேம் சேஞ்ச் பண்ண முடியாது, அளவு அந்த நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 10 5 3 4ன்ட்டு 7 வச்சா நம்ம இப்போ 7 இல்லை, நாமெல்லாம் விகே ஃபேனில் போட்டால் 17 தான் வைப்போம். என்ன சொல்கிறீங்க? அப்படியே நண்பர்களே, பார்த்து கண்ணு கூசுதா? ஒன்றுத்துக்கும் இல்லை பண்டல், சும்மா அந்த பேருக்கு தான் அந்த பண்டல் எடுக்கணும். இப்போ அவ்வளோதான். அந்த ஷூவை கூட ஒரு செகண்டில் கொடுத்தான் தெரியுமா? வெறுப்பை போச்சு. 18 வச்சாச்சு, அவ்வளோதான். விராட் கோலி ஃபேன்ஸ் ஆஃப் பேக் கைஸ். போட்டு நீங்கள் வந்துட்டு யார் ஃபேன்ட்டு உங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ், போயிட்டு வரேன்.